செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இந்த தாவேக்காவோட ஆட்சியை பார்த்து மக்கள் தூ அப்படின்னு துப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தாவேக்கா நண்பர்களுக்கு நான் ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. 2 வாரத்துல உங்க கட்சி தூ அப்படின்னு மக்கள் சொல்ற அளவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த பதிவு மறுபடியும் சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க, சரியா? என்னன்னா, நம்ம மாண்புமிகு மரியாதைமிகு முதலமைச்சர் நம்ம விஜய் இருக்காருல்ல, அவருடைய தொகுதியில இளைஞர்கள் கஞ்சா போதையில மிகப்பெரிய அட்டூழியத்தை பண்ணியிருக்காங்க, அடாவடித்தனத்தை பண்ணியிருக்காங்க, பொறுக்கித்தனம் பண்ணியிருக்காங்க. அங்க பார்க்கிங்ல நின்ன வண்டியெல்லாம் போட்டு உடைச்சு தள்ளியிருக்கானுங்க. இதை தயவு செஞ்சு மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இந்த தாவேக்கா கலக்க குஞ்சுகள் நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட சொல்லி அந்த கஞ்சா விஷயத்தை தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் ஒழிக்க பாருங்க. ஏன்னா நீங்களாம் ஓட்டு போட்டீங்க, மாற்றத்துக்காக உங்க தலைவரை இப்போ மாற்றி உட்கார வச்சிங்க. இப்போ அவர்கிட்ட நீங்க சொன்னாதான் அவர் கேட்பார், நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டார். ஏன்னா நாங்கள் ஓட்டு போடலையே. அதனால நீங்களே சொல்லுங்க. என்னன்னு சொல்லுவீங்கன்னா, ஐயா தளபதி தலைவரே, நம்ம தொகுதியில் இந்த மாதிரியான கஞ்சா குடிக்க பசங்க அதிகமாக இருக்காங்களா, அதை கொஞ்சம் தட்டி வைக்கணும். ஏன்னா பொதுமக்கள் எல்லாரும் நம்மளை பார்த்து தூ அப்படின்னு காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஆட்சியை பார்த்து யாரும் தூ அப்படின்னு துப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தூ அப்படின்னு துப்பாத அளவுக்கு நம்ம ஆட்சி நல்லபடியாக நடத்தணும். இப்படி துப்பு கட்ட மாதிரி நீங்கள் ஆட்சி நடத்திடாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, சரியா? அண்ட் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் புதுசாக வெடிகுண்டு கலாச்சாரம் உருவாகிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி காவல் நிலையத்தில் சில சின்ன வயசு பசங்க, 16 வயசு பசங்க 2 பேர், ஒரு 17 வயசு பையன் பெட்ரோல் குண்டு தூக்கி போடுறான். அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்கணும், ஆனால் ஆகலை. இப்போ திடீர்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் ஒரு குடும்பம் வசிக்கக்கூடிய ஒரு வீட்டில் பசங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது 2 பெட்ரோல் குண்டு சட்டக்குன்னு தூக்கி போடுறாங்க. அது பட்டாக்குன்னு வெடிக்குது. இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன முட்டு கொடுக்க போறீங்க எனக்கு தெரியல. இப்போ இதுக்கெல்லாம் என்ன முட்டு கொடுக்க போறீங்க? கொஞ்சம் நியாயமாக முட்டு கொடுக்கணும். முட்டு கொடுக்கறது முடிவு பண்ணிருச்சுன்னா கொஞ்சம் நியாயமாக முட்டு கொடுக்கணும், சரியா? அண்டை கொடுக்கணும், ஆனால் மற்றவங்க அசராத அளவுக்கு கொடுக்கணும். அடுத்த ஒரு விஷயத்துக்கு நான் இப்போ விமர்சனமே பண்ண மாட்டேனே ஐயா. நான் இப்போ தாவேக்கா விமர்சனமே பண்ணலை, நடந்த சம்பவத்தை மட்டும் தான் பதிவு பண்ணுறேன், சரியா? இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இந்த திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவிலிருந்து தாவேக்காவுக்குள்ள கட்சிக்குள்ளே பூந்து அந்த கட்சி நிர்வாகிகளாகவே மாறி திடீர்னு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான கலவரம் எதுன்னு பார்த்தோம்னா, தாவேக்கா நிர்வாகி விஜயகுமார் அப்படின்ற ஒரு நபர், அவர் வேலூர் மாவட்டம் சம்மந்தப்பட்டவர். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தொகுதியில் செங்கல் சூளை உரிமையாளர்கள்ட்ட போயிட்டு மிரட்டி வசூல் பண்றாரு. ஏய், எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்திருக்காரா, எங்க தளபதி ஆட்சிக்கு வந்திருக்காரா, எங்க தளபதி யாரு தெரியுமாடா அப்படின்னு பேசிக்கிட்டு அவர் மாமூல் வசூலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒருத்தவங்க 2 பேர்லாம் பொறுத்துப்பாங்க. இருக்கக்கூடிய புறா பேர்கிட்ட கையை நீட்டினோடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சாலை மறியலில் ஈடுபட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் உங்க தலைவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா உங்க தலைவர் என்ன பண்றாருன்னா, குஷ்புவை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பூ கொடுத்துக்கிட்டு அந்த வாழ்த்துக்கள் வாங்கிட்டு இருக்காரு. இந்த சைடு தெரியும் பார்த்தோம்னா உட்காந்துக்கிட்டு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கிறாரு. இதை தவிர்த்து உங்க ஆள் வேற என்ன நல்ல விஷயத்த புடிங்கிருக்காருன்னு எவனா சொல்லுங்க, சரியா? விஜய் விஜய் மட்டும்தான் சாராய கடை அடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக திமுக சொல்லல. விஜய் நான் மது ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நாங்களே அவரு கூட நிக்கிறோம். பிராந்தி கடை ஒழிச்சு விட்டுருவோம். ஒழிச்சு விட்டுருவோம். நீ நம்ம ஆட்சிதான். இந்த கடைகளை மூடிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னா, நம்ம 4000 கடையை மூடிடலாமே. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? சரி, எனக்கு தெரியல, நீங்க எதாவது சொல்லுங்க. எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா? என்ன ஆகும் எல்லா கடையும் மூடிட்டா? நீங்களே சொல்றீங்கல்ல, கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும், கஞ்சா இன்னும் அதிகமாயிரும். அடுத்து இதுதாங்க இருக்கிறதுலே கொடுமையான விஷயம். என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நாங்கள் மதுவை ஒழிச்சிருவோமுங்க அப்படின்னு இவங்க பேசலை. விஜயெல்லாம் பேசலை. கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் மக்கள்கிட்ட போய் சொல்லியிருந்தானுங்க, எங்கள் தலைவர் வந்தால் மதுக்கடையை ஒழிச்சிருவாரு, போதையை ஒழிச்சிருவாருன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதே மதுவிலக்குத்துறை அமைச்சர் தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மதுக்கடையெல்லாம் மூடிட்டா இங்கே பிரச்சனை தீர்ந்துருமா? நாட்டு மக்கள் என்ன ஆகுவாங்க? அவங்க குடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? அவங்கள நலன்னு நம்ம கருதணும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத நிப்பாட்ட முடியாதான், அது தொடர்தான் செய்யுமா? ஏன்னா அது கோர்ட்டோட டைரக்ஷன் மூலயமா தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களாம். என்னம்மா உருட்டுறாங்க பாருங்க. பெண்களே, நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க,
வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் தருவன் தானே இவங்க பிரச்சனை பண்ணாங்க. ஆனா அவங்களோட மேனிஃபெஸ்டோல அவங்களோட வாக்குறுதி கொடுத்த அந்த பட்டியலை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா, வருடத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கான காசை உங்க அக்கௌண்ட்ல போடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப காசு உங்க அக்கௌண்ட்ல போட்டா என்ன ஆகும்? ப்ராப்பரா என்கிட்ட நிதி இல்ல, அதனால காசு போட முடியல, இப்படின்னு உருட்டுவானுங்க. இதுல ஒரு வருஷம் ஒப்பேத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? இப்ப நாங்க காசே போடலாங்க, ஆனா பிரச்சனை என்னன்னா வெளிநாடுகள்ல போர் நடந்துகிட்டு இருக்கு, எல்பிஜி தட்டுப்பாடு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப காசு போட்டாலும் உங்களால வாங்க முடியாது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த போர் முடிஞ்சிடட்டும். எங்க தலைவர் விஜய் நேரா போய் ஈராக்ல போய் உட்காந்துக்கிட்டு, அமெரிக்காவில் ட்ரம்ப்பை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, அங்கிட்டு ரஷ்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, அங்கிட்டு இவங்களெல்லாம் மற்ற நாடுகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, ரஷ்யாவை கூப்பிட்டு, இந்தியா பிரதமர்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு G20 மாநாடு மாதிரி அவர் தலைமையில் ஒரு மாநாடு நடத்தி பிரச்சனையை முடிச்சு விட்டுருவாரு. அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்க அண்ணனுக்கு அது வரையும் அவகாசம் கொடுங்கன்னு இவங்க பேசுவாங்க. நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க, இது நடக்கும், இது நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயத்தை கவனிங்க. நாங்க தான்ப்பா தூய சக்தி, எங்களால மட்டும்தான்ப்பா மக்களை வந்து காப்பாற்ற முடியும், இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த கர்த்தரே எங்க தளபதி தான்ப்பா, இப்படியெல்லாம் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறானுங்க. இந்த தூய சக்தி இப்போ என்ன வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்குன்னா, 1ஆம் நம்பர் தீய சக்தியாவே உருவெடுத்திருக்கு. அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்ன இந்த தாவேக்கா தூய சக்தி இப்போ அதிமுக எப்படி உடைக்கலாம் அப்படின்னு குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கிறானுங்க. அதிமுகவில் வெற்றி பெற்ற நபர்களை அப்படியே அலேக்கா தூக்கி கொண்டு வந்து இவங்க கட்சியில இணைச்சிட்டாங்க 3 பேர். நான் அந்த துரோகிகளுடைய பேரை கூட சொல்ல விரும்பல. அதிமுக தொண்டர்கள், தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, அதிமுகவில் இப்போவும் பல துரோகிகள் உள்ள இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய முக்கியமான தலை அதிமுகவிலேருந்து ரிசைன் ஆக போகுது. சரியா? அதை எனக்கு தெரியும், ஆனால் யாரும் சொல்ல முடியாது. நீங்க பொறுத்திருந்து பாருங்க, இது நடக்கும். அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி, அம்மையாரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி இன்னைக்கு அகால மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அம்மா கட்டி காப்பாத்த அந்த கட்சியை இவங்க காவு கொடுக்க போறாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. சுத்தி துரோகிகள் மட்டும்தான். எல்லாருமே பண வெறி பிடித்து, பதவி வெறி பிடித்து அதிமுகன்ற அந்த கட்சியை அப்படியே கொண்டு போய் அடக வைக்கிறாங்க. நிறைய பேர், நானும் இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்துட்டேன், முகம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லி பல துரோகிகள் அதிமுகவை சூழ்ந்திருக்கிறாங்க. இது நல்லதுதான், ஓகேவா? ஒரு பேரழிவு ஏற்பட்டாதான் திருப்பி அந்த இடத்துல புதிய உயிர்கள், புதிய விதமான ஒரு தோற்றத்தில், ஒரு அழகான தோற்றத்தில் அந்த இடம் உருவாகும். அந்த மாதிரி தான் அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேரழிவு தான். ஆனால் இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க, இதை கையாள தெரியாமல் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் கையாளாகாத நபராக மாறிடுவீங்க. சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் கட்சி மீண்டும் ஒரு மாபெரும் இயக்கமாக, தடுக்க முடியாத ஒரு சக்தியாக அது உருவெடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பொதுநலவாதியாக நான் அதை பதிவு பண்ணுறேன். இன்னைக்கு வரிசையாக இருக்கக்கூடிய 3 நபர்களுக்கு, அதிமுக சம்மந்தப்பட்ட 3 நபர்களுக்கு சோஃபா போயிருக்கு. எப்படி மத்தியில் வந்து ஒரு முக்கியமான கட்சி வந்து வாஷிங் மிஷினை வச்சு அவங்க வந்து அழுக்கெல்லாம் துவைச்சி எடுத்து போட்டு தூய சக்தியாக மாற்றுவாங்களோ, இன்னைக்கு அவங்களோட ஒரு 2.0 வருஷனாக இன்னைக்கு தாவேக்கா தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கு. மற்ற கட்சிகளை எப்படி உடைக்கலாம், மற்ற கட்சிகளை எப்படி சிதைக்கலாம் அப்படின்னு தான் திட்டம் போடுறாங்க. உண்மைக்குமே சொல்கிறேன், ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி, இல்லை பாஜக போன்ற கட்சிகள் அந்த சூழலையோ இந்த மாதிரி நேரங்களில் இவங்கெல்லாம் இருக்கும்போது யாருமே இன்னொரு கட்சியை உடைக்கணும், அது பிரிக்கணும், அதை சிதைக்கணும் அப்படின்னு கொலவெறியில் இருந்திருக்க மாட்டாங்க. அம்மையாருக்கும் ஐயாவுக்கும் பிரச்சனை இருந்திருக்கும். அங்கிட்டு பாஜக உள்ள பூந்து ஏதாவது அரசியல் பண்ணியிருக்கும், இங்கிட்டு காங்கிரஸ் உள்ள பூந்து ஏதாவது அரசியல் பண்ணியிருக்கும். ஆனால் அதிமுக எந்த காலத்துலையும் திமுக உடைக்கணும், சிதைக்கணும் அப்படின்னு எந்த வேலையும் பார்த்ததில்லை. திமுக அப்படிதான். அதிமுகன்ற அந்த கட்டமைப்பை, அந்த கட்சியை ஒட்டைக்கணும், சிதைக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்க மாட்டாங்க. தலைமைகளுக்குள்ள சண்டை இருந்திருக்கும், அவங்களுடைய நிர்வாக விஷயத்துல சண்டை இருந்திருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக மற்ற கட்சி சம்பந்தப்பட்ட நபர்களை சோஃபா கொடுத்து சோஃபா அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான அரசியலை இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதுவரையும் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட அரசியலை இங்கே மார்ட்டின் குடும்பம் வந்து பின்னணியில் இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆதவ் அர்ஜுனா போன்ற நபர்கள் தமிழ்நாட்டுக்கே துரோகிகள் தான். மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் விஜயை நம்பி ஓட்டு போட்டீங்க, ஆனால் விஜய் இன்னைக்கு ஆட்சி பண்ணலை. விஜய் இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு இந்த ஆட்சி நிர்வாகத்தை வழி நடத்துறது இந்த மார்ட்டின் கும்பலும்
இந்த வாச்சாத்தி படுகொலையில் ஈடுபட்ட இந்த செங்கோட்டையன் கும்பலும் இது மாதிரியான பல கும்பல்கள் தான் இன்னைக்கு தாவேக்காவை வழி நடத்துது. புரிஞ்சுக்கோங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸை மட்டும் இங்கே ரூட் மாஃபியா ஏமாத்தல, விஜய்யுமே ஏமாத்துறாங்க. விஜய்க்குமே ஒன்றும் தெரியாது, அவரையும் ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஃபோட்டோ ஷூட் அரசியல் அப்படின்றது நீடிக்குங்கிறத நம்மளும் பார்ப்போம். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. நாட்டில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. வெடிகுண்டு கலாச்சாரம் உருவாயிருக்கு. இந்த சைடு போதை ஆசாமிகள் அதிகரிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு இரட்டை கொலையாவது நடந்து தொலையுது. பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரிக்குது. குழந்தைகளுக்கு எதிரான வெறி செயல்கள் அதிகரிக்குது. படுகொலைகள் அதிகரிக்குது. பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இப்பவும் தாவேக்கா நாங்க தான் தூய சக்தி அப்படின்னு துப்புக்கட்டத்தனமா அவங்க செயல்படுறாங்க. அப்படிதான் செயல்படுறாங்க. ஸோ மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும்